குட்டீஸ், வெல்கம் டு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கும் இந்த ப்ரோக்ராம் மூலமாக உங்களை மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இன்றைக்கி நம்ம ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ப்ரோக்ராம்காக ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, காட் எவ்வளோ அழகாக இந்த ஹோல் வேர்ல்டையும் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு பியூட்டிஃபுல்லான க்ரியேஷனான ஃப்ளவர்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ நான் உங்கள் கிஃப்ட்லனாக்கா வாங்க ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். ஓகே குட்டீஸ், இந்த ஃப்ளவர் செய்கிறதுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் தேவைன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஃபர்ஸ்ட் கலர் பேப்பர்ஸ் எடுத்துக்கோங்க. நான் எனக்கு ரெட் கலர் ஃப்ளவர் வேணும், அதனால் ரெட் கலர் எடுத்திருக்கேன். அப்புறம் க்ரீன் கலர் அண்ட் எல்லோ, நீங்கள் உங்களோட ஃபேவரட் கலர்ஸில் எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு க்ளூ எடுத்துக்கோங்க, அப்புறம் மார்க்கர் அண்ட் சிசர். ஓகே குட்டீஸ், இந்த மாதிரி நீங்கள் கலர் பேப்பர்ஸை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இதை ஃபோல்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பேக் அண்ட் ஃபோர்த் நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதே நீங்கள் இந்த மாதிரி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதே மாதிரி நம்ம இன்னொரு பீஸ் பண்ண போகிறோம். ஓகே, இதை நம்ம இப்போது கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கர்வாக ஈக்குவல் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்படி கர்வாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம க்ளூ வச்சு இதை பேஸ்ட் பண்ண போகிறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு ட்ரை ஆகிற வரைக்கும் ஒரு 2-3 மினிட்ஸ் வெயிட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ அதே மாதிரி இன்னொரு பீஸில் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம இந்த 2 பீசஸையும் ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்மளோட ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதுக்கு ஒரு ஃபேஸ் க்ரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு எல்லோ கலர் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி சர்க்கிளாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நம்ம இப்போது ஃபேஸ் ட்ரா பண்ணலாம். நம்ம இப்போது இது இந்த ஃப்ளவரில் பேஸ்ட் பண்ணலாம். ஸோ நம்மளோட ஃப்ளவர் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு ஒரு ஸ்டெம் அண்ட் லீஃப் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதோட ஸ்டெம்முக்கு இதே மாதிரி நீங்கள் க்ரீன் கலர் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இதை ரோல் பண்ண போகிறோம். இப்போ இதை நம்ம கம் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளோட ஸ்டெம் இப்போது ரெடி. இப்போது லீஃப் பண்ணலாம். இந்த மாதிரி க்ரீன் கலர் பேப்பர்ஸை இந்த மாதிரி குட்டியாக ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை இந்த மாதிரி இப்போ ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இதை லீஃப் ஷேப்பில் கட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது நம்மளோட லீஃப் ரெடி. ஸோ இதே மாதிரி இன்னொரு லீஃப் பண்ணலாம். நம்ம இந்த ஸ்டெம்மோட இந்த 2 லீவ்ஸையும் பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போது நம்ம இந்த ஃப்ளவரோட பெட்டலையும் இந்த ஸ்டெம்மையும் ஜாயின் பண்ண போகிறோம். டடா,
நம்மளோட ஃப்ளார் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இந்த மாதிரி க்யூட்டான ஃப்ளார்ஸ் நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபேவரட் கலர்ஸில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இதே மாதிரி க்யூட்டான ஃப்ளார்ஸ் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு அது ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகே குட்டீஸ், இன்னும் க்யூட்டான, ஈஸியான, எக்ஸைட்டிங்கான நிறையா கிராஃப்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜீசஸ் கால்ஸ் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you in the next video. Bye.